வணக்கம். ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் ஆவது எப்படி? இது கேட்கறதுக்கு ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. லியூ ஷாவோகி அப்படிங்கிறவர் எழுதின சிறந்த கம்யூனிஸ்ட் ஆவது எப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஒரு கட்சி உறுப்பினர் எப்படி இருக்கணும்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான கைடு இது. சரி, வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரிய பாருங்க. உலகத்தை மாற்றுவதற்கு முன்னால் உன்னை மாற்றிக்கொள். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இந்த முழு புத்தகத்தோட அச்சாணியே இதுதாங்க. உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரணும்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு புரட்சியாளனும் தனக்குள்ள ஒரு பெரிய சித்தாந்த புரட்சியை நடத்திக்கணும். இதுதான் இதோட அடிப்படை செய்தி. அப்போ உலகை மாற்று உன்னை மாற்றுன்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ தெருவுல இறங்கி போராடுறது மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தனிநபரும் தங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். இது ஒரு பண்பாட்டு பயிற்சி, ஒரு சித்தாந்த பயிற்சி. இந்த புத்தகத்தோட அடித்தளமே இதுதான்னு சொல்லலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். கட்சி உறுப்பினர்களோ புரட்சியாளர்களோ எங்கிருந்தோ திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி இந்த பழைய சமூகத்திலிருந்து வர்றவங்க தான். அதாவது முதலாளித்துவம், நிலப்பிரபுத்துவம்னு சொல்லப்படுற இந்த சமூக அமைப்பிலிருந்து தான் வராங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்கள அறியாமலேயே அந்த சமூகத்தோட சில அழுக்குகள் அவங்க மேலேயும் ஒட்டியிருக்கும் இல்லையா? சரி, இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வர்ற அழுக்குகளை எப்படி சுத்தம் பண்றது? அதுக்குத்தான் சுய வளர்ப்பு பயிற்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை லியூ ஷாவோகி சொல்றாரு. இது ஏதோ ஒரு நாள்ல முடிஞ்சு போற விஷயம் இல்ல. தொடர்ந்து நம்மள நாமளே சித்தாந்த ரீதியா தூய்மைப்படுத்திக்கிற ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறை இது. இத நாம இப்படி பார்க்கலாம். ஒரு பக்கம் சுயநலம், ஆணவம், பதவி ஆசை இதெல்லாம் தான் அந்த பழைய சமூகத்தோட அழுக்குகள். இந்த பயிற்சி மூலமா இந்த மோசமான குணங்களை எல்லாம் நீக்கிட்டு ஒரு புதிய மனிதனின் பண்புகளை உருவாக்கணும். அந்த புதிய பண்புகள் என்னென்னு நாம கொஞ்சம் விரிவாவே பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த மாற்றம் எல்லாம் அவ்வளோ சுலபமா நடந்துடாது. அதுக்காக ஒரு அருமையான ஓமை சொல்றாரு பாருங்க. இரும்பு உலையிலிட்டு புடமிடப்படுவது போலன்னு யோசிச்சு பாருங்க. நெருப்புல காய்ச்சி அடிக்கும்போது இரும்பு எவ்வளோ கஷ்டப்படும். ஆனா அப்பதான் அது ஒரு வலிமையான கருவியா மாறும். அதே மாதிரி தான் இந்த சுய வளர்ப்பு பயிற்சியும் ரொம்ப கஷ்டமான, சில சமயம் வலிக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனா இது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த சுய வளர்ப்பு பயிற்சியோட மையமான கொள்கை என்ன? அதுதான் கட்சியின் நலனே முதன்மையானது. ஒரு கம்யூனிஸ்டுக்கு அவரோட தனிப்பட்ட ஆசைகள், விருப்பங்கள் இது எல்லாத்தையும் விட கட்சியோட கூட்டு நலன் தான் பெருசு. இன்னும் சொல்லப்போனா மக்களோட நலன் தான் முக்கியம். அதுக்காக எதையும் நிபந்தனை இல்லாம அர்ப்பணிக்க தயாரா இருக்கணும். ஏன்னா கட்சிக்குன்னு தனியா சுயநலம் எதுவும் கிடையாது. மக்களோட நலன் தான் அதோட நலன். அதனாலதான் ஒரு நல்ல உறுப்பினர் எப்படி இருக்கணும்னா, கஷ்டம்னா முதல்ல வந்து நிக்கணும். ஆனா சலுகைனா வரிசையில கடைசியா நிக்கணும். பேரும் புகழும் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, சமூகத்துல ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரதுக்காக உழைக்கணும். இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. சரி, ஒருத்தர் தன்னை மட்டும் மாத்திக்கிட்டா போதுமா? இல்ல, கட்சிக்குள்ளேயே சில தவறான சித்தாந்தங்கள், தப்பான சிந்தனைகள் வரலாம். அதையும் ஒரு உறுப்பினர் அடையாளம் கண்டு அதுக்கு எதிரா போராடணும். இதெல்லாம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இருந்தே சிஸ்டத்தை அரிக்கிற எதிரிக மாதிரி. உதாரணத்துக்கு சிலதை பார்க்கலாம். தனிநபர் வாதம்னா ஒட்டுமொத்த இயக்கத்தை மறந்துட்டு தனக்கு எப்படி பேர் கிடைக்கும்னு பார்க்கறது. தாராளவாதம்னா தப்பு கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலும் நமக்கு எதுக்கு வம்புனா அமைதியா போறது. தீவிரவாதம்னா தேவையில்லாம சக தோழர்களையே கடுமையா தாக்கி கட்சி ஒற்றுமையை கெடுக்கிறது. அப்புறம் துறைவாதம், அதாவது பெரிய இலக்க மறந்துட்டு ஏன் டிபார்ட்மெண்ட் தான் பெருசுன்னு நினைக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கூட்டு முயற்சிக்கு பெரிய ஆபத்து. அப்போ இந்த மாதிரி தப்பான சிந்தனைகளை எல்லாம் எப்படி சரி பண்றது? அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்கு. அதுதான் விமர்சனம். அதாவது அடுத்தவங்கள விமர்சனம் பண்றது. அதே சமயம் நம்ம மேல இருக்கிற தவறுகளையும் சுய விமர்சனம் செஞ்சுக்கிறது. இதுதான் கட்சிய சித்தாந்த ரீதியா ஆரோக்கியமா வச்சுக்க உதவுற ஒரு முக்கியமான கருவி. ஸ்டாலினோட இந்த ஊமையை இது ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. இரும்புல துருப்பிடிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? சும்மா விட்டா துருப்பிடிச்சு போயிடும். அதனால அப்பப்போ அதை நல்லா தொடச்சு சுத்தமா வச்சுக்குவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு கட்சியும். அது சித்தாந்த ரீதியா துருப்பிடிச்சு போகாம இருக்க விமர்சனம், சுய விமர்சனங்கிற துணியால தொடர்ச்சியா தொடச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இங்க விமர்சனம்னா ஒருத்தரை திட்டி தீர்க்கறது இல்ல. அதோட நோக்கம் ஒருத்தரை அழிக்கிறது கிடையாது, அவரை சரி பண்ணி காப்பாத்துறது தான். ஒரு டாக்டர் மாதிரி யோசிக்கணும். வேலை நோயை குணப்படுத்துறது, அதாவது தப்ப சரி பண்றது. ரெண்டாவது, அதே சமயம் நோயாளியை காப்பாத்துறது, அதாவது தப்பு செஞ்ச தோழரை கைவிட்டுடாம அவரையும் காப்பாத்தணும். இது ஒரு திருத்தும் முறை, தண்டிக்கும் முறை இல்ல. அப்போ இந்த சுய வளர்ப்பு பயிற்சி, தன்னலம் இல்லாத சேவை, தொடர்ச்சியான விமர்சனம் இதெல்லாம் செஞ்சு இந்த கஷ்டமான பாதையில பயணம் பண்ணி கடைசியா என்னதான் உருவாகுது? அதோட இறுதி இலக்கு தான் ஒரு புதிய மனிதன். அந்த புதிய மனிதன் தான் ஒரு சிறந்த முழுமையான கம்யூனிஸ்ட். ஆனா இந்த புதிய மனிதன்னா யாரு?
சொன்னதை அப்படியே செய்யற ஒரு மிஷின் கிடையாது, இல்ல ஒரு ரோபோவும் கிடையாது. மாறா நல்ல வர்க்க உணர்வோட, தெளிவான அரசியல் விழிப்புணர்வோட, தத்துவார்த்த ரீதியா ரொம்ப ஆழமான புரிதலோட இருக்கிற ஒரு முழுமையான மனிதன். இப்படிப்பட்ட ஒரு புதிய மனிதன்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான 4 பண்புகள் என்னன்னா: 1. எப்பேற்பட்ட போராட்டத்தையும் சந்திக்கிற துணிவு. 2. தனக்காக இல்லாம மத்தவங்களுக்காக எதையும் தியாகம் பண்ற மனப்பான்மை. 3. எப்பவும் புதுசா கத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம். கடைசியா, இது எல்லாத்துக்கும் மேல மக்கள் மேல ஒரு உண்மையான ஆழமான அன்பு. ஆக இந்த புத்தகம் முழுக்க பயணம் செஞ்சுட்டு நாம இப்போ ஒரு பெரிய கேள்விக்கிட்ட வந்து நிக்கிறோம். உலகத்தை சரி செய்யணும்னா அதுக்கு முதல்ல உன்னணியை சரி செய்யணும். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இது ஏதோ கம்யூனிச சித்தாந்தத்துக்கான கேள்வி மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இந்த சமூகத்துல நம்ம பங்களிப்புக்கும் இது ஒரு முக்கியமான தத்துவார்த்த கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?